இன்னைக்கு தேதியில் நம்ம ஊரில் கலப்படம் இல்லாத உணவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எல்லா பொருட்களையும் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற, டெய்லியும் சாப்பிட்ற, நீங்கள் கடையில் கூட சாப்பிட்லாம், ஹோட்டலில் கூட சாப்பிட்லாம், டீ குடிக்கிறதுல ஆரம்பித்து, அதாவது காலையில் பல்லு விளக்குறதுல ஆரம்பித்து நைட்டு தூங்க போகிறப்ப யூஸ் பண்ணுற பால் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே கலப்படம் கலந்துருக்கு. இது ஏன்டா இப்போ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத, தடை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பேப்பர்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலே பார்த்துருக்கலாம். அது ஏன் அப்படின்றத பற்றியும், இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன பொருட்களை எப்படிலாம் கலப்படம் பண்ணியிருக்காங்க, ஏன் கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றியும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. முழுசாக டீட்டெயிலாக உள்ளே போய் பார்ப்போவாங்க. என் இனிய தமிழ் மக்களே வணக்கம். நான் விஸ்வா, விகேடி விஸ்வா. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரி, ஓகே. பஞ்சு மிட்டாய் நம்ம அன்றாடம் பார்த்தீங்கன்னா தெருவோரம் நார்த் இந்தியன்ஸ் இப்போ விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான்லாம் வந்து 80s கிட்ஸ்னு வச்சிக்கலாம். 90s கிட்ஸு எல்லாருமே வந்து குழந்தையாக இருந்தப்போ, ஒரு 5 வயசு 10 வயசு இருந்தப்போ வந்து ரோட்டில் தெருவோரமாக வயசானவங்க வந்து சைக்கிளை வந்து விற்றுட்டு போவாங்க. அப்போ வாங்கி நிறைய சாப்பிடுவோம். ரோஸ் கலராக இருக்கும், பார்க்கவே அட்ராக்ஷனாக அப்படியே ஒரு பார்த்தோன்னே வாங்கி சாப்பிடுண்டா அப்படின்ற எண்ணத்தை கொண்டு வர அளவுக்கு அந்த கலர் இருக்கும். அப்போல்லாம் பிரச்சனை இல்லையா, நம்மளாம் சாப்பிட்டப்போ அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்போ வந்து அது அப்போ என்ன கலர் கலந்தாங்க அப்படின்றது தெரியல. ஆக்சுவலி 90s கிட்ஸுமே இல்லை, இப்போ உள்ள கிட்ஸுமே இப்போ என் குழந்தைங்களுக்கு பஞ்சு மிட்டாய் போய் வாங்கி தான் கொடுக்குறேன். அதை பற்றின புரிதல் நமக்கு சுத்தமாக கிடையாது. ஆக்சுவலி பஞ்சு மிட்டாய் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, ஜீனியை வந்து ஒரு மிஷினில் போட்டு அது பயங்கரமாக சுற்றும். அப்படியே காற்றுல என்ன பண்ணும், அப்படியே உருவி வந்துட்டு இருக்கும். அதை வந்து ஒரு குச்சி வச்சு இப்படி சுற்றுவாங்க, அது பஞ்சு மிட்டாய் வந்துடும். அதில் அது வெள்ளை கலரில் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஒரிஜினல் ஜீனி அப்படியே வந்துடும். அதுவுமே பிரச்சனை தான். ஏன்னா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நாளைக்கு 25 கிராம் தான் வந்து சர்க்கரை அளவே தேவை. ஆனால் அதில் வந்து 75 கிராம் 100 கிராமுக்கு மேலே வந்து ஒரு பஞ்சு மிட்டாயில் வந்து சர்க்கரை போகும். ஸோ அப்போ வயதாக வந்து சுகர் சீக்கிரம் வரதுக்கான, சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை சாப்பிட்றதையும் தவிர்க்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இது வந்து இந்த ரோஸ் கலரில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிகப்பு கலரில் விற்கிற அந்த பஞ்சு மிட்டாய் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ரோடமைன் பி அப்படின்ற ஒரு கெமிக்கல் கலக்கிறாங்களாம். அதாவது அந்த நிறமி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிகப்பு கலரோ ரோஸ் கலர்லேயோ வர வைக்கிறதுக்காக அந்த ரோடமைன் பி அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து கலக்கிறாங்க. இப்போ அந்த கெமிக்கல் தான் பிரச்சனை. அந்த கெமிக்கல் என்ன பண்ணணும்னா, நம்ம உடம்புக்குள்ளே, குழந்தைங்களுக்கு உடம்புக்குள்ளே போயிட்டு தொண்டையிலேருந்து வயிற்றுலேருந்து ஆசனவாய் வரைக்குமே வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து அதில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஒரு பேசிக்காக எப்படி சொல்கிறது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், நமக்கு செரிமானம் ஆகிறதுக்கு, நம்ம உடம்புலேருந்து அந்த கழிவு வெளில போகிறதுக்கு 45 மணி நேரம் 48 மணி நேரம் ஆகும். அதாவது 2 நாள் ஆகும். ஒரு பொருள் ஒரு சிக்கனே சாப்பிட்றீங்க அப்படின்னா அதோட கழிவுகள் நமக்கு உடம்புக்கு தேவையான விட்டமின்லாம் எடுத்துக்கிட்டு மீதி உள்ள கழிவுகளை வந்து நம்மளோட இது வழியாக, மோஷன் வழியாக வெளில போகிறதுக்கு, இல்லை வேர்வை வழியாக வெளில போகிறதுக்கு, அதில் ஏதாவது கெமிக்கல் இருந்துச்சுன்னா சொல்கிறேன். நமக்கு தேவையில்லாத, நம்ம உடம்புக்கு தேவையில்லாத சில பொருட்கள் இருக்கும் இல்லையா, எல்லா பொருளுமே இருக்கும், எல்லா உணவுப் பொருளுமே இருக்கும். ஸோ அது வெளில போகிறதுக்கு 45 48 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரொடமைன் இருக்குது, இந்த ரொடமைன் பி இருக்குது, அந்த கெமிக்கல் வந்து கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேலே நம்மளோட உடம்புலேயே இருக்குமா. அப்போ அது என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் வந்து நம்ம மெடிக்கல் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. எப்போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் நம்ம அக்கா இருக்காங்க பாருங்க, நம்ம தமிழிசை சவுந்தரராஜன், அவர் தான் கவர்னராக இருக்காங்க. இப்போது அவங்க வந்து சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு யார் மூலியமாவோ புகாராக போய் அதை வந்து டெஸ்ட்டுக்கு லேபுக்கு அனுப்புனா அதில் தெரிஞ்சிருக்கு ரோடமைன் பி வந்து அதில் கலக்கிறாங்க. ஸோ அது வந்து கேன்சர் உருவாக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அதை தடை பண்ணணும், பாண்டிச்சேரியில் தடை பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுப்பிரமணியன், நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அப்போ வந்து சில 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த வந்து பஞ்சு மிட்டாய் வந்து பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சு மிட்டாயை பேன் பண்ணலை, நீங்கள் வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாய், ஜீனிலேருந்து ஒரிஜினலாக எடுக்கிற பஞ்சு மிட்டாய் விற்றுக்கலாம். ஆனால் அந்த ரோஸ் கலர், பிங்க் கலர் சிவப்பு கலர் யூஸ் பண்ணுறாங்களா, அந்த பஞ்சு மிட்டாய் வந்து தடை விதிக்கிறோம் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று அந்த ரொடமைன் பின்ற அந்த கெமிக்கல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? நம்ம போடுறோமே சட்டை, இந்த துணி வந்து பஞ்சிலேருந்து தைக்கும் போது வெள்ளையாக இருக்கும், பஞ்சிலேருந்து உருவாக்கும் போது இந்த வெள்ளி துணியை நீ திருப்பூர் போனால் பார்க்கலாம், அப்படியே பிளெயின் பியூர் வெள்ளையாக இருக்கும். இதில் கலர் ஏற்றுறதுக்காக, இந்த சட்டையில் நிற்கிறதுக்காக, இந்த கலர் சாயம் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரொடமைன் பீன்ற கெமிக்கலை கலப்பாங்களாம். அதோடு மட்டும் இல்லை,
உரம் தயாரிக்கிறதுக்கு உரம் சில சில வகையான உரம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும். அந்த உரம் தயாரிக்கிறதுக்கு அதில் உள்ள சாயம் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ரொடமைன் பியை வந்து கலப்பாங்களாம். இதை விட்டுருங்க, விலங்குகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அதுக்கு வேக்சின் போகிறாங்கன்னு வச்சு, ஒரு மானை பிடிக்கிறாங்கன்னு வச்சு நம்ம வனத்துறை, அந்த மானுக்கு வேக்சினை போட்டு இந்த ரொடமைன் பியை தான் அது கொம்புலையோ இல்லை அது உடம்புலையோ தடவி விடுவாங்களாம். அது ரொம்ப நாளைக்கு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ரொம்ப நாளைக்கு அந்த உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குமா. ஸோ அந்த ரொடமைன் பியை வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் மனுஷங்களா? குழந்தைங்க சாப்பிட்றாங்களே பஞ்சு மிட்டாய், அதில் போய் இப்படி கலக்கலாமா? கொஞ்சம் கூட மனதாபிமானமே இல்லாத ஒரு நிகழ்வு தான் இது. நமக்கே தெரியாமல் நாமளே அது சாப்பிட்டுப்போம். ஸோ இனிமேல் குழந்தைங்களுக்கு இது வாங்கி தராதிங்க. சரி, ஓகே, பஞ்சு மிட்டாய் மட்டும் தான் நம்ம ஊரை தடை பண்ணணுமா அப்படின்னா வேறு எதுலையுமே கலப்படம் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து கவர்மெண்ட்டை பற்றி கேட்கலாம். அந்த பஞ்சு மிட்டாய் தயாரிக்கிற அந்த ரொடமைன் பியால் தான் கேன்சர் வருமா அப்படின்னா இல்லை. புகை, சிகரெட்டால் இன்னைக்கு தேதிக்கு சிகரெட்டால் நம்ம இந்தியாவில் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் இறக்குறாங்க கேன்சரை வந்து தெரியுங்களா? அது மட்டும் இல்லை, டாஸ்மாக்கால் குடிச்சு கொஞ்சமாக குடிச்சு ஒருத்தன் 20 வயசில் குடிக்க ஆரம்பிக்கிறான்னா டெய்லி ஒரு குவார்ட்டர் ஒரு ஆஃப் குடிக்க ஆரம்பிக்கிறான். 35 வயசில் அவனுக்கு வந்து கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆகி சீக்கிரமாக இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நம்ம கனிமொழியாக்காவோட சொன்னாங்க. அதாவது இவங்க எலெக்ஷன் அதாவது இவங்க வந்து இப்போ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி போன இதில் எடப்பாடி ஆட்சி ஆண்டுன்றப்ப நம்ம ஸ்டாலின் நம்ம கனிமொழியாக்கெல்லாம் வந்து போராட்டமே பண்ணாங்க. டாஸ்மாக் இருக்கக்கூடாது, அதுவும் கொரோனா டைமில் டாஸ்மாக் இருக்கக்கூடாது கருப்பு கொடி பிடிச்சி போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆட்சி வந்துச்சு, இப்போயும் அதை வந்து தடை பண்ணுற மாதிரி தெரியல. அதில் ஏன்னா வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி வந்து அதில் வருமானம் வருது. அந்த வருமானத்தை வச்சு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடக்குதுன்றது அது ஒரு தனி மேட்ரு. நம்ம அரசியலுக்குள்ளே போகணும். ஏன்னா பேசணும், இது யார் தான் பேசுகிறது? பேசாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா இது அப்படியே வந்து என்ன சொல்கிறது, யாரு காதுக்கும் கேட்காமலே போயிடும், மக்கள் யோசிக்காமலே போயிடுவாங்க. யாராவது ஒருத்தவங்க பேசினா தான் இது வந்து மக்கள் காதுக்கு போய் இப்படியே ஒரு விஷயம் நம்ம யோசிக்காமல் இருக்கமே அப்படின்றத தெரியும். அதனால தான் நான் இதை பேசுகிறேன். சிகரெட்டால் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. கேன்சர் வந்து அதாவது தண்ணி, அதாவது சரக்கு, டாஸ்மாக வந்து சரக்கு குடிச்சு எவ்வளோ பேர் ஏமாந்து போகிறாங்க. எனக்கு வந்து இப்போ 38 வயசு ஆகுதுங்க. நான் 18 வயசில் சிகரெட் அடிக்க ஆரம்பித்தேன், தண்ணி அடிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய பழைய ஃபோட்டோவை நாங்கள் போடுறோம். அதாவது மலேசியாவில் எனக்கு 20 வயசாக இருக்கிறப்ப நான் எடுத்த ஃபோட்டோவை நாங்கள் போடுறோம். இப்போ என்னை பாருங்கள், அந்த 20 வயசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நானே சாட்சி. ஒருத்தன் சிகரெட்டு தண்ணி பழக்கம் இருந்தாங்கன்னா ஒருத்தன் 20 வயசில் ஆரம்பித்தானா 35 வயசில் கிழவன் மாரி 40 வயசில் கிழவனாகவே ஆயிடுறான். அதுக்கப்புறமா அவனுக்கு கேன்சர் வந்தோ இல்லை மற்ற வியாதிகள் ஏதோ வந்தோ, ஆண்மை குறைபாடு வந்து பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்த முடியாமல் இப்படி பல பிரச்சனைகள் வந்து அவன் மன உளைச்சலாகி மருந்து குடிச்சத்தவன் எத்தனை பேர், தூக்குமாடி சத்தவன் எத்தனை பேர், கிராமத்துலாம் போய் ஒருத்தவன் தூக்குமாடி சாவரம் மருந்து குடி சாவரனா அவங்க அன்னோனியம் இல்லாமல் இந்த ஆண்மை குறைபாடால் தான் அவங்க வீட்டில் பிரச்சனையே வந்து நிறைய பேர் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. நல்ல வேலை நானும் 33 வயசுலேயே அதை விட்டுட்டேன். அதாவது இப்போ ட்ரிங்க்ஸை நிப்பாட்டி 8 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அதுமாதிரி சிகரெட்டை விட முடியல. சிகரெட்டில் உள்ள நிக்கோடின் அப்படின்ற பொருள் தான் நம்மளை மீண்டும் புகைக்க வைக்குது. இது நல்லாவே தெரியுது நமக்கு. ஆனால் இருந்தாலும் சிகரெட்டை வந்து நமக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அதில் ஒரு நாளைக்கு வந்து நான் மலேசியாவில் இருந்தப்போ அங்கே வந்து ஒரு பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கும். அந்த 20 சிகரெட்டு பத்தாம இன்னொரு பாக்கெட், அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2 பாக்கெட் அடிப்பேன். நான் 40 சிகரெட் அடிப்பேன். இப்போ அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் படிக்க தெரிஞ்சு இப்போ சுத்தமாக குறைச்சி ஒரு நாளைக்கு 5 அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதை நான் பற்றி பேசுறதுக்கு எனக்கு அருகதை இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டது நான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். சில டைமில் வந்து மூச்சு விடுறதுக்காக நான் சிரமப்பட்டிருக்கேன் பனிக்காலங்களில். இதுக்கெல்லாம் காரணமே நுரையீரல் அந்தளவுக்கு வீக்காக இருக்குது. இன்றைக்கி நான் வந்து நுரையீரல் நல்லா வச்சுக்கிறதுக்கு நிறைய யூடியூப்லாம் பார்த்து நிறைய மெடிசன் நாட்டு மருந்துலாம் சாப்பிட்டாலுமே எனக்கு நடந்த நிகழ்வு வந்து நான் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றதுக்காக சொல்கிறேன் நான். ஸோ ட்ரிங்க்ஸாலே இவ்வளோ பேர் இறக்குறாங்க, சிகரெட்டாலே இவ்வளோ பேர் இறக்குறாங்க. நிறைய கெமிக்கல் கலந்த உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது. உதாரணமாக சொல்லுனாங்க, நான் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருக்கேன், நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, விஷம் குடித்தான் பிழைத்து கொண்டான், மருந்து சாப்பிட்டான் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி. அதாவது அந்தளவுக்கு கலப்படம், விஷத்தில் கலப்படம். மருந்து நம்ம குடிக்கிறோம் டெய்லி, ஏதாவது ஒரு சளிக்கோ எதுக்கோ சளிக்கு மருந்து குடித்து நிறைய குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க. அது நீங்கள் எங்கேயா பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இந்தியாவில் தயாரிக்கிற ஒரு சளி மருந்து ஆப்பிரிக்காவில் நிறைய குழந்தைகள் இறக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்படியேப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அதுலேயும் கலப்படம் இருக்குது. ஸோ அப்படி கலப்படம் நடைஞ்ச நம்ம ஊர் தான் வந்து இந்தியாவில் வேர்ல்டு 1 ஆஃப் த பாப்புலேஷன் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. 140 கோடி பேர் தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து எல்லா வணிகமே நடக்குது. அதாவது ஃபாரினில் உள்ள கம்பெனி, கார்பரேட் கம்பெனி சரி, லோக்கலில் உள்ள கம்பெனிகளும் சரி, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதால இங்கே தான் வணிகம் பண்ண முடியுன்றதுக்காக தான்
எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. அதனால் கலப்படமும் பண்ணுறாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது. ஏன்னா உணவுத்துறை அதிகாரி இந்த எஃப்எஸ்ஓ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போயிட்டு டெய்லியும் போயிட்டு ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு பொருளையும் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா அந்த ஆட்களும் நம்ம கம்மியாக தான் இருக்காங்க, அது அதிகாரிகளும் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வந்தால் மட்டும்தான் போய் இது பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் வந்து அதை பின்னாடி வராங்க என்னென்ன பொருட்கள்லாம் கலப்படம் இருக்குன்னா, தேன் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. தேன் நம்ம நினச்சி நம்ம வந்து கடையில் வாங்கி குடிக்கிறோமே, அது ஒரிஜினல் தேனே கிடையாது. அதுலேயும் சர்க்கரை பாகு கலக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு காலத்தில், அதாவது குறைஞ்ச ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து உலகம் ஃபுல்லாக தேன் ஏற்றுமதி ஆச்சு. ஆனால் ஐரோப்பா கண்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுற தேனே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கலப்படம் இருக்குது, ஒரிஜினல் தேனே இல்லை, எங்களுக்கு வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம இந்தியாவில் கலப்படம் பண்ணுறாங்க. நாம் குடிக்கிறது ஒரிஜினல், நீ எந்த பிராண்ட் வேணும் வாங்க, நல்ல குவாலிட்டி நம்பர் 1 பிராண்டு சொல்லுவாங்க, அதுலேயும் கலப்படம் இருக்க தான் செய்யுது. அதுதான் உண்மை. அதுமாரி பார்த்தீங்கன்னா டீ தூளில் மரத்தூள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கலக்கிறாங்க. செங்கல் இருக்குது, செங்கலை அரைச்சி அதை கலக்கிறாங்க. அது கலர் ஏற்றுறதுக்கு இன்னும் நிறைய கெமிக்கல் கலக்கிறாங்கன்றது நல்லா தெரிஞ்சுங்க. டீ கடையில் போய் டீ குடிக்கும் போது கொஞ்சம் பார்த்து குடிங்க. இது வந்து சாதாரண லோக்கல் கடையில் இல்லை, நீங்கள் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலுமே இதுதான் நிதர்சனம். அடுத்தது பாலில் நுர வரத்துக்காக டிட்டர்ஜென்ட் பவுடர் வந்து கலக்கிறாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் அதாவது நார்த் சைடில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. தேங்காய் எண்ணெய் கலப்படம் பயங்கரமாக பண்ணுறாங்க. தேங்காய் எண்ணெய் எப்படி கலப்படம் பண்ணுறாங்கன்னா, ரோட்டு கடையில் வந்து பூரி இந்த எண்ணெய் வடலாம் சொல்கிறாங்களா, அந்த எண்ணெய் அப்படியே கசடு மாரி கருப்பாயிடும். அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு போய் அதில் கெமிக்கல் ஒன்று ஊற்றுறோம், ஒரு விதமான கெமிக்கல் ஊற்றுறாங்க. அந்த கெமிக்கலை ஊற்றுறதுக்கப்புறம் வெள்ளேன்னு அப்படியே என்ன சொல்கிறது, சன்ஃப்ளவர் ஆயில் மாரி ஆகிடும். அதை எடுத்து வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து, அதாவது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் 1 லிட்டர் தேங்காய் இருக்குன்னா 1 லிட்டர் அந்த எண்ணெயும் கலந்து அதை கலப்படம் பண்ணி விற்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுக்கிங்க. கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பெருங்காயத்தில் கூட இது கடுகு, நாம் நினைக்கிறோமே கடுகு தாளிக்கிறதுக்கு, அந்த கடுகில் கூட கலப்படம் பண்ணுறாங்க. கடுகு மாதிரியே இருக்கிற ஒரு செடி ஒன்று இருக்குது, அதுலேயும் ஒரு காய் கடுகு மாரி தான் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அந்த காயை கொண்டாந்து கலக்கிறாங்க. அந்த கடுகு சாப்பிடும்போது கடுகு மாதிரியே இருக்கும். அதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு ஃபிக்ஸ் வருதுன்னு வந்து ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. மிளகுல வந்து பப்பாளி விதையை கலக்கிறாங்க. அதை வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து தண்ணியில் போட்டு பார்த்தா தெரியும். மிளகு பப்பாளி விதையை கலக்கிறாங்க, இன்னும் சில பொருட்கள் கலக்கிறாங்க. சரி, அது அப்பளம்னு நம்ம நினச்சி சாப்பிட்ற கலர் அப்பளம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேன்சர் வரத்துக்கு டைரக்ட் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மூலக்கூறுகள் வந்து கலந்துருக்கு, வேதிப்பொருள் கலந்துருக்கு. அந்த கலர் அப்பளத்தை தயவு செஞ்சு வாங்கி குழந்தைங்களுக்கு இந்த விரலில் மாட்டிக்கிட்டு கலராக சாப்பிட்றத பழக்கப்படுத்தாதீங்க தயவு செஞ்சு. சரி, அப்படி இருக்குது. இந்த உணவுப் பொருட்கள் தான் வீட்டில் உள்ள மசாலா தூளில் கூட கலப்படம் இருக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு வெளில வந்து பழங்கள் சாப்பிட்றான்னு பார்த்தா பழத்துலேயும் நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிளை வந்து அதோட நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு அப்படியே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் ஒரு கெமிக்கல் தருவாங்க. அது கத்தி எடுத்து சுரண்டி, இப்போ நிறைய வீடியோலாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை சுரண்டிங்கன்னா அதில் வெள்ளையாக வரும், ஒரு கெமிக்கல் வரும், அது கலப்படம். காய்கறிகளை வந்து பச்சையாகவே இருக்கணுன்றதுக்காக அதில் வந்து மருந்து தெளிக்கிறாங்க. வாழைப்பழத்தை வந்து என்ன சொல்கிறது, நம்ம தமிழர்களோட பாரம்பரிய ஒரு பழனே சொல்லலாம். படைக்கிறதுலேருந்து நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே வாழைப்பழம் யூஸ் பண்ணுவோம். அந்த வாழைப்பழம் காயாக நான் வந்து தூத்துக்குடியில், நான் லாரி ஓட்டினப்போ தூத்துக்குடியிலேருந்து கடலூருக்கு ஏற்றிட்டு வந்தேன். அப்படியே அந்த காயை இங்கே கடலூர் மாவட்டத்தில் அந்த சீசன் கிடையாது. தூத்துக்குடியில், திருச்செந்தூர் பக்கத்தில் தூத்துக்குடியிலேருந்து ஏற்றிட்டு வந்து ஒரு லோடு நைட்டு சாயங்காலம் ஏற்றி கொண்டு வந்து காலையில் ஒரு 9 மணி இருக்குங்க. நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் தூங்கிட்டேன் நடுவில் படுத்து. அப்போது லேட் ஆகிடுச்சுன்னு அந்த ஏஜென்ட் ஃபோன் அடிச்சு திட்டுறான், எத்தனை மணிக்கு டிரைவர் வரீங்கன்னு அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். விரட்டி வந்து கடலூரில் ஒரு பெரிய கூட நாங்கள் நிப்பாட்டி இறக்குனா கஸ்டமர் நிறைய பேர் நிற்கிறாங்க. அது வாழைப்பழம் கிடைக்கல அந்த டைமில். மறுநாள் வந்து ஆயுத பூஜை சம்திங், அந்த டைமில் வந்து விசேஷம், என்ன விசேஷம்னு கேட்ட ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த டைமில் அந்த வாழைக்காய்ங்க, அந்த காயை கொண்டாந்து வைக்கிறேங்க, ஒருத்தன் டக்குன்னு ஓனார், வெட்டி எடுத்து மடித்து கட்டிட்டு போனார். அந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற கேனு பின்னாடி மாட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? விவசாயத்துக்கு நம்ம நெல்லுக்குலாம் அடிப்போம். அந்த ஸ்ப்ரேவில் ஒரு தண்ணி ஃபுல்லாக ஊற்றுனாங்க, ஒரு சில லிட்டர்லாம் ஊற்றிட்டு ஒரு சின்னோண்டு பாட்டில் தான், அந்த பாட்டில் எடுத்து வந்து ஒரு அரை மூடினா ஒரு 2 மூடி ஊற்றிருப்பாங்க. அதுக்குள்ளே ஊற்றி கலந்து அந்த ஸ்ப்ரே எடுத்து ஃபுல்லாக அந்த வாழைப்பழத்தை ஃபுல்லாக அப்படியே அடுக்கி வச்சுட்டாங்க. அந்த வாழைக்காயை இறக்கி, காய் பச்சையாக இருந்துச்சு, அந்த காயை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு மேலே அப்படியே அடித்தாங்க. அடுத்து ஒரு 2 நான் வந்து வண்டியில் ஏறி படுத்து தூங்கிட்டேன். அப்போ நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு சரி இனிமேல் சாயங்காலம் தான் நம்ம போவோம், இங்கே லோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் கணக்கு முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க, அப்போ நான் பணம் வாங்கிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வண்டி வாடகை
வெயிட் பண்ணிட்டு நான் படுத்துட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எழுப்புறாங்க. அது இப்போ வந்து எல்லா காயும் வித்துருச்சு. இந்த ஏஜென்ட் விற்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஒரு பாதி வந்து வச்சுருந்தாரு. அதாவது ஒரு 20-30 தார் இருக்கும் வச்சுருந்தார். அந்த தாரை பார்க்குறோம், மஞ்சள்னு பழுத்துருச்சிங்க அப்படியே. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அப்போ தான் கேட்டேன், இது ஒரு கெமிக்கல்ப்பா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் சாப்பிட்றோம், என்ன பண்ணுறது, இது சாப்பிடக்கூடாது, மேலே பழுக்கிறதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மா. அது உள்ளே இருக்கிறதுக்கு பழுக்கிறதுக்கும் அந்த கெமிக்கல் யூஸ் ஆகுது. அது எந்த அளவுக்கு நம்ம பாதிப்பு உண்டு பண்ணுதுன்னு பாருங்கள். ஏன்னா இதை தவிர்க்கவே முடியாது நம்மளால். அதேமாரி பார்த்தீங்கன்னா மாம்பழம் கல் வச்சு ஒரு கெமிக்கல், அதுவும் ஒரு கெமிக்கல் தான். கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க. 10 நாளில் பழுக்க வேண்டிய அந்த மாம்பழத்தை ஒரே நைட்டுக்குள்ளே பழுக்க வச்சுருவாங்க. ஒரு 5 மணி நேரத்தில் பழுக்க வச்சுருவாங்க. அதுமாரி பார்த்தீங்கன்னா தர்பூசணியில் போன வருஷம் வந்து நான் இப்போ தான் வீடியோ ஒன்று பார்த்தேன். போன வருஷம் வந்து நம்ம அரசியல்வாதி ஒரு ஃபேமஸான அரசியல்வாதி சம்மர் டைமில் வந்து தர்பூசணி சாப்பிட்ட அவருக்கு பேதியாகி ஒவ்வாமையாகி அலர்ஜி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அவருக்கே இந்த நிலைமையான உணவு பாதுகாப்புத்துறை என்ன டக்குன்னு இறங்கி சென்னை ஃபுல்லாக ஒரு விசிட் அடித்தாங்க. பார்த்தா தெரியுது, கிட்டத்தட்ட 2 டன்னு தர்பூசணியை வந்து கெமிக்கல் கலந்த தர்பூசணியில் எப்போ கெமிக்கல் கலக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. மாட்டுக்கு போட ஊசி தெரியல, அந்த ஊசியில் ஒரு சிகப்பு கலரு ஒரு கெமிக்கலை ஊற்றி அதை இன்ஜெக்ஷனை உள்ளே வந்து தர்பூசணிக்குள்ளே சொருவி அழுத்துறாங்க, ப்ரெஸ் பண்ணுறாங்க. அது உள்ளே போய் நல்ல சிகப்பு கலராக இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடியே அறுத்து காமிப்பாங்க. ஆனால் நம்மளால் கண்டே பிடிக்க முடியுது ஒரிஜினல் நல்ல. ஏன்னா அதில் யார் கலப்படம் பண்ண முடியும் அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா மருந்து அடிச்சிருப்பாங்க, காய் பூச்சி பிடிக்காமல் இருக்குது, அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி அதில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் செலுத்தி அந்த ரோஸ் கலர் அந்த சிகப்பு கலராக ஆகிறதுக்கு தகன்னு மின்னும். அப்படியே அதை எப்படி பண்ணால் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தடவி பார்த்தா தெரியும், அந்த கலர் அப்படியே அந்த டிஷ்யூ பேப்பரில் வந்துடும். அதுமாரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து நாம தான் வந்து உஷாராக சாப்பிடணும். ஹோட்டலுக்கு போனால் இறைச்சியில் கலப்படம் பண்ணுறாங்க. இறைச்சியை வந்து வெட்டி கொண்டாந்து சமைச்சது போக மீதி பச்சைக்கறி வச்சுருக்காங்களா ஃப்ரீசரில் அந்த ஃப்ரீசரில் பணம் வந்து மாச்சுரியில் பணம் அழுகக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கெமிக்கலு. அந்த கெமிக்கலை கொண்டாந்து கலக்குறாங்களாம். இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை. இந்த அளவுக்கு கேவலமாக பணத்துக்கு போடுற ஒரு கெமிக்கலை கொண்டாந்து நமக்கு சாப்பிட்ற கறியில் கொண்டாந்து வச்சுருக்கானுங்க ஹோட்டல்காரங்க. நான் சொல்கிறது ரோட்டு கடை இல்லைங்க. நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஹோட்டலையும் எப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஹோட்டலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து நம்ம வீட்டில் தான் சமைச்சு சாப்பிட்றது தவிர வேறு வழியே கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு அது கெமிக்கல் கலக்காமல் இருக்கணுன்றதான் வீட்டை சமைக்கிறத வச்சு பார்த்துக்க வேண்டியது. ஸோ இந்த அளவுக்கு நிறைய இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ பார்த்தா அது 18 நிமிஷம் ஆக போகுது. ஸோ இவ்வளோ கலப்படம் பண்ணி நமக்கு வந்து வியாதி தான் உண்டு பண்ணுறாங்க. ஃபாரின்லேயும் கலப்படம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு ஃபேண்டாவை எடுத்துகிட்டா நம்ம ஊரில் கெமிக்கல் தான் கலப்படம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அந்த அமெரிக்காவில் வந்து அதே ஃபேண்டாவில் வந்து கரோட்டின்ற ஒரு மூலப்பொருள் கலக்கிறாங்க. அந்த மூலப்பொருள் எப்படின்னா கேரட்டு, இந்த பம்கின் இருக்குல்ல, பரங்கிக்காய், அதுலேருந்து ஒரிஜினலாக அந்த கரோட்டின் எடுக்கிறாங்க. அதை எடுத்து அந்த கலரை வந்து கலக்கிறாங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் அப்ரூவோட கெமிக்கல் கலந்து தான் ஃபேண்டா வைக்கிறாங்க. மாம்பழம் எத்தனை காலத்துக்கு கிடைக்கும்? மாம்பழம் எப்படி அப்படியே வீணாக போகாமல் இருக்குமா? டெய்லியுமா மாசா தயாரிக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாது. அதுவும் கெமிக்கல் தான். அந்த வீணாக போகக்கூடாது. பழமாக சாப்பிட்டாலே கெமிக்கல் கலந்துருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை கூழாக்கி அதை அதாவது 6 மாதம் 1 வருஷம் வச்சுருக்காங்கன்னா அதில் கெமிக்கல் கலந்தால் தான் அந்த பழ ரசம் வீணாக போகாமல் இருக்கும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு ஜல்லிக்கட்டை பிரச்சனை வந்துச்சு பாருங்கள். அப்போலேருந்து இன்னை வரைக்கும் எந்த கூல்ட்ரிங்க்ஸும் நான் குடிக்கிறது கிடையாது. தயவு செஞ்சு கூல்ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிங்க, உங்கள் இஷ்டம். ஆனால் குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா பேசலாம். டைம் கிடச்சா அதை பற்றி இன்னொரு முழு வீடியோவை நான் போடுறேன். எப்படிலாம் கலப்படம் பண்ணுறாங்க. நிறைய புக்கெலாம் விற்கிது, நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோலாம் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி தயவு செஞ்சு பாருங்கள். அதுமாரி காய்கறியில் அலசிட்டு சாப்பிட்றது நல்லது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நான் விஸ்வா, விக்கெட் விஸ்வா. பாய்.